ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்ச கிரகம் தரும் தொழில்கள். இதன் தலைப்பு. தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், வேலைக்கு போய் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்காத மனிதர்களே இருக்க முடியாது. இதில் அனைவரும் தொழில் செய்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறிவிடுகிறார்களான்னு கேட்டோம்னா அப்படிலாம் இல்லை. கிட்டத்தட்ட 80% பேர் ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அந்த ரேஞ்சில் தான் தொழிலே பண்ணிகிட்ருப்பாங்க. அது இவங்க மட்டுமே உழைக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற வேலை செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறோங்கிற பேரில் நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு தான் இருக்கும். 20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறோம், அதே ஒரே ஒரு 10க்கு 10 ரூமில் அந்த கடையை தாண்டி பெருசாக வளரலை அப்படிங்கிற மாதிரியான தொழில்களும் நிறைய நபர்களுக்கு அமைந்திருக்கும். இப்போ ஒரு கிரில் பட்டறை வச்சுருப்பாங்க, பார்த்திங்கன்னா 10 வருஷமாக அந்த இடத்துலையே கடை இருக்கும், ஒரு 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதே ரேஞ்சிலே இருப்பாங்க. இந்த மாதிரி தொழிலில் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய முடியாத நிலை ஏன் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த நீச்ச கிரகத்துடைய தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க. கிரகங்களுக்கு சில தொழில்கள் இருக்கும், அதில் தொழில் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவையில் 10ஆம் இடமும் 7ஆம் இடமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஜீவனாதிபதினு சொல்கிறவர் 10ஆம் அதிபதி, ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம். பாவக விதிப்படி 7ஆம் இடமும் அந்த ஜீவனஸ்தானத்திற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, உதவி புரியக்கூடிய, தொழிலை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். இது இல்லாமல் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் தொழிலை தீர்மானிக்கும் சக்தி உருவாகும். ஸோ உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம், இந்த 3 வீடுகளில் ஏதேனும் ஒரு நீச்ச கிரகம் இருந்தால், அந்த கிரகத்தின் தொழில்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? அந்த தொழிலில் நீங்கள் செய்யறதுக்கு ஆர்வம் காட்டி உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது இல்லாமல் போயிடும். நேச்சுரலாக 10ஆம் அதிபதி நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தால் அல்லது 10ஆம் இடத்துல வலிமையான கோள்கள் அமர்றது அப்படிங்கிறது 100க்கு ஒரு 20 பேருக்கு தான் கிடைக்கும். பாக்கி மோஸ்ட்லி 80% பீப்புள், அதாவது 80% மக்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல வலிமை குறைந்த கோள்கள் அல்லது 7ஆம் இடத்துல வலிமை குறைந்த கோள்கள் அமர்ந்து, அல்லது ராசிக்கு 10ஆம் இடத்துல வலிமை குறைந்த கோள்கள் அமர்ந்து, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலுக்குள்ளே அவங்களை இழுத்துட்டு போயிடும். நீச்ச கிரகத்தினுடைய தொழிலை லைஃப்பில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணமாக ஒரு தனுசு லக்ன ஜாதகம், மிதுன ராசி, தனுசு லக்ன ஜாதகம் மிதுன ராசி, இவருக்கு 4ஆம் இடத்துல புதன் நீச்சம். தனுசு லக்னம், மிதுன ராசி, 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் நீச்சம். அவருக்கு பெருசாக நீச்ச பங்கம் எதுவும் பெருசாக கிடைக்கல, சந்திரகேந்திரத்தில் இருக்காருங்கிற ஒன்றை தவிர. அந்த சந்திரனும் ரொம்ப பவர்ஃபுல்லான வளர்பிறை சந்திரனும் இல்லை, ஏன்னா சூரியன் மேசத்தில் தான் இருக்கார், சந்திரன் மிதுனத்தில் இருக்கார், ஓரளவுக்கு வளர்பிறை அந்த கேந்திரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. இவர் புதன் சார்ந்த தொழிலாக லாயராக இருக்கார். நீச்ச கிரகத்துடைய தொழில் லாயராக இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக லாயராக தான் இருக்கார். பெரிய வளர்ச்சிங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறது. நான் பல தடவை அவர் சொல்லுவார், நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா கூட இதை விட அதிகம் சம்பாதிப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த நீச்ச கிரகம் இவருக்கு மறைமுகமாக தொழிலை கொடுக்குது. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10ல் இருக்கார், ஆனால் வலிமை இல்லாமல் இருக்கார். அந்த தொழிலை ஜாதகர் தேர்ந்தெடுத்திருக்காரு, தேர்ந்தெடுக்க இயற்கை தூண்டி இருக்கார். புரியுதுங்களா? இப்போ இவர் நீச்சமான கிரகத்தின் தொழிலை செய்கிறாரு, ஆனால் வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கும். பொதுவாக நீச்சமான கிரகத்தின் தொழில்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்புகள் இருக்கும். அது வளர்ச்சியை தராமல், அதே நேரத்தில் அந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் வெளியிலையும் வந்துட முடியாத மாதிரி லைஃப்பை அப்படியே உருட்டி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு சூட்சமம். அப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய இயலாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வேறு உப தொழில்கள் ஏதேனும் ஒன்றில் கவனம் செலுத்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்யணும். நீச்சமான கிரகங்களின் தொழிலுக்குள்ளே போய் மாட்டிக்காமல் இருக்கிறதும் ஒரு சாமர்த்தியம். இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன். ஒரு தனுசு ராசி, சிம்ம லக்னம், தனுசு ராசி, இவருக்கு 2ஆம் இடத்துல
தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இவருடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சம். சுக்கிரன் நீச்சம் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்துடுறாரு. இதுவும் ஒரு மாதிரி அரகுர வலிமையான அமைப்பு தான். ஏன்னா லக்னாதிபதியான சூரியன் விருச்சிகத்திலையும் புதன் அங்கேயே விருச்சிகத்திலையும் சுக்கிரன் மட்டும் நீச்சமாகி கன்னியிலையும் இருக்காங்க. இவருக்கு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நீச்சம் சுக்கிரன், ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துட்ருக்காரு. இவர் கலைத்துறையில் சாதிக்கிறேன்னு சொல்லி 20 வருஷமாக சினிமா துறையில் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. 20 வருஷம். அதில் பெரிய சக்ஸஸும் கிடைக்கல, துண்டு துக்கடா மாதிரியான வேலைகளே அமையுது. அதுக்குள்ளேயே லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்தா ஜெயிச்சிருவேன், அடுத்து ஜெயிச்சிருவேன், இந்தா வந்துட போகுது, அந்தா வந்துட போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே ஒழிய வாழ்க்கை மாற்றம் எதுவும் நிகழவில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த நீச்ச கிரகத்தினுடைய தொழில் மறைமுகமாக கவர்ச்சியாக உங்களை உள்ளே இழுத்துரும். அந்த உள்ளே போன பிறகு அதுவே ஒரு வழக்கமாக போய்விடும். அப்போ அந்த வழக்கத்திலிருந்து வெளிப்பட முடியாமலும் அதில் பெரும் வெற்றிகளையும் பெற முடியாமலும் அதுக்குள்ளேயே அப்படியே உள்ளே போய் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் போகும். சூரியன் தரக்கூடிய நீச்ச தொழில்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அரசு வேலை, அரசியல்வாதிகள், அரசியல் சார்ந்த துறைகள், அதிகாரத்துக்காக ஏங்கி தவிப்பவர்கள் இதில் வந்துடும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சந்திரன் தரக்கூடிய நீச்ச தொழில்கள் அப்படிங்கிறதுல கலைத்துறை, விவசாயத்துறை மற்றும் டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதுவும் வரும். இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீச்சமாக இருக்கும்போது அதற்கான விதிகளில் சிக்கிக்குவீங்க. ஒரு கும்பலக்ன ஜாதகர் 10ஆம் இடத்துல 6 சந்திரன் நீச்சம். இவர் டிராவல்ஸ் நடத்துகிறார். டிராவல்ஸ் நடத்தி 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 உங்கள் அப்பா காலத்தில் 20 லாரி வச்சுருந்தேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்னோடய காலத்தில் 5 லாரியாக மாறிச்சு. என் பையன் பிறந்து வளர்ந்து இன்றைக்கி காலேஜ் போயிட்டான், வெறும் ஒத்த லாரி வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் பார். இந்த தொழில் நீச்சமாகி தொடர்ந்து கீழ் நோக்கி போகிறது. ஆனால் அதை விட்டுட்டு வெளியிலே வர முடியாது. அதை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, டிராவல்ஸை தவிர ஒன்றுமே தெரியாது. கனரக வாகனங்களை இயக்கிறதுலையே முழு ஆர்வமாக இருக்கிறது. இப்போ இந்த சந்திரன் நீச்சமாகி தொழில் ஸ்தானங்கிறதுல நம்ம கண்ணை கட்டி ஏமாற்றி தொடர்பு கொள்ளும். உங்களுக்கு லக்ன அடிப்படையில் 10ஆம் இடத்துல இருக்கிறத தான் கவனிப்போம். ஆனால் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்க கிரகம் நீச்சமாகியும் உங்கள் தொழிலை கொண்டுட்டு வந்து சேர்த்து விடும். ஒரு மேசலக்ன ஜாதகர் சூரியன் 7ல் நீச்சம். ஒரு மேசலக்ன ஜாதகர் இவருக்கு சூரியன் 5 சூரியன் 7ல் நீச்சம். ஒரு பிரபலமான அரசியல் கட்சியில் தொடர்ந்து இருக்கார். கீழ்மட்ட தொண்டராகவே இருக்கார். சைடில் ஏதோ 1-2 சின்ன பிஸ்னஸ் இருக்குது. அவருக்கு ஜீவனத்துக்கு ஓகே. அவங்க வீட்டம்மா நல்ல வேலையில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை துணை கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிறாங்க, வேலையில் இருக்காங்க. இவர் அரசியலில் சாதிச்சே தீருவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை அதற்காகவே இழந்து கொண்டே இருக்கிறார். தப்பித்தவறி வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கடுமையான போட்டியில் அந்த வாய்ப்புகளையும் இழந்துடுற மாதிரி அமைப்பு. இங்கே அந்த மேசலக்ன ஜாதகருக்கு அதிகாரம் தரக்கூடிய சூரியனுடைய நீச்ச தொழிலில் ஆர்வம் வந்துடுது. அரசியல்வாதியில் பெரிய லெவலுக்கு வரணும், ஒரு மந்திரி லேஞ்ச் வரைக்குமாவது வரணுங்கிற ஆர்வம் அவருடைய 25 வருட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் அப்படியே கரைச்சி கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கார். ஸோ இது மாதிரியான அமைப்புகளும் வரும். அப்போ நீச்ச கிரகம் 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த தொழில் ஆர்வம் வரும்னு இல்லை, 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலும் வந்துடும். ப்ளஸ் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் வரும். இப்போ செவ்வாய் தரக்கூடிய தொழில்களில் மருத்துவம், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அப்படியே உருட்டுவாங்க. இதில் உத்தியோகங்கிற அடிப்படையில் யூனிஃபார்ம் சர்வீசஸில் போயிட்டாங்கன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை உத்தியோக வலிமையிலேயே இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதில் மேற்கொண்டு வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீடு கட்டி விற்கிறேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் நீச்சமாக இருந்து நெகட்டிவாக தொடர்பு கொண்டுட்டார்னா அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். புதனுடைய நீச்சத்திற்கு நான் முதலே சொல்லிட்டேன், ஆடிட்டர், வக்கீல் இந்த மாதிரி எழுந்து கமிஷன் பேசிக்கில் செய்யப்படுற தொழில்களில் உள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு சராசரியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலைத்தொழில் சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துறது, சின்னதாக ஒரு உணவகம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, லைஃப் லாங் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 பேர் வேலை பார்ப்பாங்க, இவங்களும் அந்த இடத்துல ஹோட்டல் வச்சுருக்காங்கங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் வளர்ச்சியோ அடுத்த கட்ட இதோ இல்லாமல் அப்படியே தேங்கி நின்றுவிடும். சனி பகவானுடைய நீச்ச தொழில்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இரும்பு, மெட்டீரியல், சாதாரணமான அமைப்புகள், உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் செய்கிறது, இரும்பு பொருட்களை மூலதனமாக கொண்டு செயல்படுறது, அழுகும் பொருட்கள் சம்மந்தப்பட்டது. பழைய இரும்பு கடை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பழைய இரும்பு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. ஒரு கடகலக்கண ஜாதகம் 10ஆம் இடத்துல சனி நீச்சம், 30 வருஷம் ஒரே இடத்துல பழைய இரும்பு கடை வச்சுருக்காரு. என்ன மாதிரி வளர்ச்சின்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக இல்லை, பார்க்க ஓடுது லைஃப் அப்படிம்பார்.
ஸோ இந்த மாதிரி அந்த நீச்ச கிரகத்தின் தொழில்கள் உங்களை வசீகரப்படுத்தி உள்ளே இழுத்தும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பெருசாக விட்டுட்டு வெளியிலையும் வந்துட முடியாது, வளர்ச்சியும் அடைந்து விட முடியாது. ரெண்டையும் சேர்ந்துக்கிட்டு லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு என்னென்னா, கிட்டத்தட்ட 80% பேருக்கு அந்த மாதிரியே தான் தொழில்களே அமையும். 100 பேர் பிறக்கிறாங்கன்னா அதில் 80% பேருக்கு அந்த மாதிரியான தொழில்கள் அமைஞ்சு அதுக்குள்ளேயே ஒலட்டி திரும்ப திரும்ப போயிட்டே இருப்பான். குரு பகவானுடைய தொழில்களில் நீச்ச தொழில்கள்ங்கிற போது இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறது, வட்டிக்கு விடுறது, ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள் நடத்துறது, இன்ஸ்டிடியூட் நடத்துறது, டுட்டோரியல் சென்டர் நடத்துறதுங்கிற மாதிரியான விஷயங்களில் போயிடுறது, நகை அடகு கடை வச்சுருது, சின்ன லெவல்லையே அந்த பிஸ்னஸ், சின்ன லெவலில் நகை கடை வச்சுருக்கிறது, நகை ஆசாரி பற்ற வச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான தொழில்களில் மாட்டிக்குவாங்க. அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. அப்போ ராகு கேதுகளுக்குன்னு தனிப்பட்ட தொழில்கள் இல்லை. ஸோ நீச்ச தொழில்களிற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், கிரகங்கள் நீச்சமாகி அதுக்குள்ளே போய் மாட்டுக்கிறீங்க அப்படின்னா, உப தொழில்களை தேடி பிடித்து அதிலிருந்து வெளியே வரும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். மேற்படி வருமானம் ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.